என் உயிர் இருக்க வரைக்கும் என் புருஷனை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உருட்டு புள்ளாவா, நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். அடியே மண்டை சூடா இருக்குடி, நல்லா நடந்தா எடுத்துட்டு வந்து தலையில தேய்ச்சுடுறி. ஏன் உனக்கு கை இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யார் என்ன தேய்ச்சி விட்டா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு மண்டை சூடானதே இல்லடி. வா மண்டை மட்டும் இல்லடா, இவளால என் கொண்டையே சத்து இல்லாம சாஞ்சு போச்சுடா. பொண்டாட்டி டெய்லி அரிசி தான் போடுற, இன்னைக்கு சோறு போடண்டி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்குன சோறு தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி போடு. சரி, நாளைக்கு இதே நேரத்துல கேளு, இப்பதான் ஆக்கி இறக்கி வச்சுட்டு வந்தேன். ஏடா எல்லாம் கத்தாழ சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல் இருக்கு. யோ பேனரா? பேனரா? அது பேனர்லடி ஓனர். யோ ஓனரா, என்ன குடும்பத்தோட சேர்ந்து வெறுப்பேத்துறீங்களா? ஏன்டா அப்படி சொல்றீங்க? நீ போறப்ப என்ன சொன்ன? போறப்பையா? ஆஹா மறந்து போயிட்டேன்டி, இந்த கத்தாழை கொஞ்சம் வெட்டி போட்டுரு, உடனே வந்துடுறேன். சரி மாமா. ஏண்டா நீங்க தானே கத்தாழை போட சொன்னீங்க? யோ உன் பொண்டாட்டிய கத்தாழை வெட்டி தட்டுல போட சொன்னா அவ முவர கட்டையில போட்டுட்டு இருக்காயா? அப்ப இது கோழிக்கு போடதான் கொடுத்தியா? சரிடா, கத்தாழை இல்லைன்னா எலும்புச்சம்பளம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். அத உன் பொண்டாட்டி தலையிலே தேய், அவதான் பித்து புடிச்சு போய் தெரியுறா. போடா நீயும் உன் பொண்டாட்டியா. இந்தாப்புல மாதுளம்பழம் சாப்பிடு. ஏங்க இப்பதான் ஆப்பிள் கொடுத்தீங்க, அதை சாப்பிட்டா இப்ப இதை எடுத்துட்டு வரீங்க. ஏய், ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவியா? சரி கொடுங்க. ஆ, என் தங்கச்சி எங்க? அவ உள்ள யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கா. சரி, அவ பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டுலாமா? கதையை முடிச்சு விட்டுருவோம். இன்சூரன்ஸா? மாமா, உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, சொல்லுங்க. எதுக்கு ஓடிபி? மாமா உன் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட சொன்னாரு, அதான். வாழ்க்கை ஒரு கனவுதானே. என்ன ஓனர தனியா வர? உன் பொண்டாட்டி எங்க? அவ கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாடி. ஏண்டா உனக்கும் அவளுக்கும் பிரச்சனையா? என்னடி இப்படி கேக்குற? நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கணும் ஊருக்கே தெரியும். உருட்டு உருட்டு. ரெண்டு பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம். ஏன் தட்டு வாங்க காசு இல்லையா? எல்லாம் சரிதான்டா, அப்புறம் ஏன்டா உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போனா? நேத்தும் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சது யாரு தட்டை கழுவுறதுன்னு சண்டை வந்துச்சு. காரி துப்பிடுவேன், ஓடி போயிரு. ஏங்க நான் செத்தா என் கூடயே செத்துருவீங்களா நீங்களும்? கண்டிப்பா புள்ள. என் மேல அம்புட்டு பாசமாங்க உங்களுக்கு. பாசமும் இல்ல வேஷமும் இல்ல. நீ வாங்கி வச்சிருக்க ஏசி லோனு, ஃப்ரிட்ஜ் லோனு, டிவி லோனு, அப்புறம் மகளிர் லோனு, இதெல்லாம் கட்டி மாசம் மாசம் நான் சாவறதுக்கு பதிலா உன் கூட ஒரே அடியா செத்து போடலாம். என் ஆளுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கியா? என்னடா? என் ஆளுக்கு என் மேல கொல்ல பிரியம், உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு கொல்லதாண்டா பிரியம். இந்த ஆளு தொட்டுக்க வாங்க போனா எங்க போனான்னு தெரியல. வந்துட்டமா வந்துட்டேன், நீ புலம்புறதையும் கேட்டுட்டேன். கோச்சிக்காதீங்க. என்ன தொட்டுக்க வேண்டிய? வாங்கிட்டு வந்துட்டேன் வாழைப்பழம். எது இந்த சாப்பாடு தொட்டுக்க? வாழைப்பழம் சூப்பரா இருக்கும், தொட்டு சாப்பிட்டு பாரு. ஏண்டா உன் பொண்டாட்டி மரியாதை இல்லாம சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிறா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? கேட்டேன்டா, தர மாட்றா. கட்டையில போறானே, நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சட்டி சமானம் தான் விளக்க போற. பாக்கும்போது தாண்டி என் வாழ்க்கை மேல எனக்கே நம்பிக்கை வருது. அப்படி நான் என்னடி பண்ணேன்? நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழும்போது என்னால வாழ முடியாதா? ஓனர் பொண்டாட்டிய என் ஆளு காந்த கண்ணாடிக்க பாத்தியா? காலையிலே அவளுக்கு எனக்கு சண்டைடா. அந்த புளியா மரத்துல இருக்கா, போய் பாரு. இருடி பாத்துட்டு வரேன். புளிய மரம் ஃபுல்லா தேடிட்டேன்டி, அவளை காணோம். தேடி பாத்தியா? தோண்டி பாருடா. என்னடி சொல்ற? புதைச்சிட்டியா? பாலே ஊத்திட்டேன். ஐயோ காந்த கண்ணாடிக்கு என்ன விட்டுட்டு போயிட்டேடி. ஃபீல் பண்ணாதடா, 16வது நாள் காரியத்துல ஒன்ன வச்சுதான் படைக்க போறோம். ஏங்க நீங்க வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னங்க? உன்னை கல்யாணம் பண்ணது. நொணா மரத்துல என்னடி பண்ற? யோ, இது மஞ்சனத்தி மரம்யா. ரெண்டு ஒண்ணு தாண்டி. இந்த மரத்துல கட்டில் செஞ்சு தூங்குனா நிம்மதியா தூக்கம் வருமா. காலையில மேடம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 8 மணிக்கு. இதை விடவா உனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்? எரும மாடு கூட 5 மணிக்கு எந்திரிச்சு சாணி போடும், இவ 8 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறா? சாணி அள்ளவண்டி, உனக்கு என்ன பிரச்சனை?